விக்கிரவாண்டி தொகுதியில் காலை 9 மணி நிலவரப்படி 12.94% வாக்குகள் பதிவாகியுள்ளன. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம். சரவணன், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியினுடைய இடைத்தேர்தலில் மொத்தமாக 2,30,000 வாக்காளர்கள் வாக்களிக்க தகுதி பெற்றவர்களாக தேர்தல் ஆணையம் தெரிவித்திருந்தது. இடைத்தேர்தலுக்கு இன்று 7 மணி முதல் வாக்குப்பதிவு தொடங்கிய நிலையில 9 மணி நிலவரப்படி விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியினுடைய இடைத்தேர்தலில் 12.94% வாக்குகள் பதிவாகி இருப்பதாக தேர்தல் ஆணைய அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். ஒரு சில இடங்கள்ல மந்தமான வாக்குப்பதிவு, ஒரு சில இடங்கள்ல மக்கள் நீண்ட வரிசையில் நின்று வாக்களிக்கக்கூடியதை பார்க்க முடிகிறது. இப்படி ஒரு கலவையான வாக்காளர்களுடைய வாக்காளர்கள் ஆர்வமுடன் வாக்களிப்பதும், ஒரு சில இடங்கள்ல மந்தமாக இந்த வாக்களிக்கக்கூடிய நிகழ்வையும் நம்ம பார்க்க முடிகிறது. பல்வேறு இடங்கள்ல இது வாக்குப்பதிவு மையங்களுக்கு வரக்கூடிய முதியவர்கள், மாற்றுத்திறனாளிகளுக்கான இந்த சக்கர நாற்காலி வசதிகள் எதுவுமே செய்யப்படாமல் இருக்கிறது. இதனால வாகனங்கள்ல அழைத்து வாக்குச்சாவடி வரை அவர்களை அழைத்து வருவதற்கு ஒரு சில வாக்குச்சாவடிகள்ல காவல்துறையினர் அனுமதிப்பதில்லை. அவர்கள் இந்த நுழைவாயிலுக்கு முன்பாகவே அனுமதிப்பதனால அதற்கு பிறகு அவர்கள் இறங்கி சிரமத்துடன் சென்று வாக்குப்பதிவு செய்ய வேண்டிய ஒரு நிலை இருக்கிறது. பல்வேறு இடங்கள்ல சக்கர நாற்காலி போன்ற வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போன்று குடிநீர் உள்ளிட்ட வசதிகளும் இந்த வாக்குப்பதிவு மையங்கள்ல செய்யப்பட்டிருக்கிறது. அதே போன்று பொதுமக்கள் கூட்டம் ஒரே நேரத்தில் வந்தால் நீண்ட வரிசையில் நின்று வாக்களிப்பதற்கு ஏதுவாக இந்த நிழல் பந்தலும் அமைக்கப்பட்டிருக்கிறது. முதியவர்கள் யாரும் வந்தால் அவர்களுக்கு முன்னுரிமை அளித்து வாக்களிப்பதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள். அவர்கள் அமர்ந்து வரிசையில் நிற்பவர்களும் அமர்ந்து சென்று அவர்கள் பொறுமையாக வாக்களிப்பதற்கும் நாற்காலிகள் உள்ளிட்ட வசதிகளையும் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவுல ஒரு சில பகுதிகளில், ஒரு சில வாக்குச்சாவடிகள்ல விறுவிறுப்பான வாக்குப்பதிவும், பல வாக்குச்சாவடிகள்ல மந்தமான ஒரு வாக்குப்பதிவும் காலை 7 மணி முதல் இருக்கிறது.